Daily. Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி ஃபார் கால் 767975 அம்மி 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 மேதிட்டு அருந்ததி முகம் பார்த்து. வெல்கம் டு த ஹவுஸ் ஆஃப் மெட்டி ஒலி. இந்த இடம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க. குடும்பத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் இல்லை முடிவுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுக்கப்படும். இங்கே மெட்டி ஒலி மட்டும் கிடையாது, தங்கம்னு ஒரு சீரியல் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த டைமில் இருந்த நிறைய ஹீரோஸோட படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் சின்ன ஒத்தையடி பாதை போல தான் இருக்குமா. இங்கெல்லாம் எதிரையும் வயல்வெளி, இங்கேயும் வயல்வெளி, அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ளாட்டுங்க கொஞ்சம் பெருசாகி போயிடுச்சு ஏரியா. நான் 2003 கல்யாணம் இங்கே வந்தேன். அப்போ மெட்டி ஒலி எடுத்துகிட்டு இருந்தாங்க, மலர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சாரோடையது, ராமராஜன் சாரோடைய இதெல்லாம் இங்கே நிறைய படம் இங்கே பூஜை போட்டிருக்காங்க, நிறைய படம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக அவங்க சொன்னது, இந்த இடத்துல ஷூட் நடக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் தான் சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்கு. சாப்பாடு பரிமாறுறது மட்டும் கிடையாது, சொல்லப்போனால் இவங்க எல்லாத்தையும் இவங்க வீட்டில் ஒருத்தவங்களாவே அவங்க கவனிச்சிருந்துருக்காங்க. அதாவது நம்ம வீடு டிவியில் வருதுன்னா நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக தானே இருக்கும். பெருமையாக இருக்கும், எல்லாம் கேட்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது உங்கள் வீடா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சின்ன வயசில் நமக்கு ஒரு பொருள் கூட, ஒரு இடத்து கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்திருக்கும். அதை விட்டு நம்ம விலகி வந்திருப்போம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த பொருளை பார்க்கும்போது, இல்லை அந்த இடத்துக்கு வரும்போது நமக்குள்ள நிறைய மெமரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இப்போது அழகர் குளத்தில் இருக்கோம், புரியலையா? அம்மி 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 மிதித்து அந்த பாட்டை யாராலையும் மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான சீரியல் மெட்டி ஒலி. அந்த நாடகத்தோட ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ இருக்கோம். அந்த இடமே டோட்டலாக மாறி போச்சு. ஏன்னா அழகர் குளம் அப்படின்றது ஒரு பசுமையான கிராமமாக நமக்கு அந்த நாடகத்தில் தெரிஞ்சிருக்கும். இப்போது இது ஒரு வெல் டெவலப்டு சிட்டியாக, ஒரு டவுனாக மாறி போச்சு. அந்த வீட்டோட இடமே டோட்டலாக மாறிடுச்சு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அந்த நாடகத்தை ஹைலி மெலோட்ராமேட்டிக் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ். இன்னைக்கு நிறைய நாடகங்களை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த நாடகத்துக்கெல்லாம் ஒரு விதை போட்டதுன்னா அது மெட்டி ஒலி தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய நாடகத்தில் நம்ம ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அந்த நாடகத்துக்கெல்லாம் முக்கியமாக விதை போட்டது மெட்டி ஒலி தான். அந்த நாடகம் ஷூட்டிங் நடந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம், கெருக்கம்பாக்கத்தில் இருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி தெரியுதுல இந்த ஆர்ச்சு, அந்த மேலே இருக்க திட்டு, கீழே ஒரு திண்ணை இருந்தது. அந்த திண்ணையை இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த பில்டிங் 1970 போட்டிருக்கு. ஆனால் அது ஷூட்டிங் நடக்கும்போதுலேருந்தே இந்த வீடு இருக்குது. ஆனால் முன்னாடி போர்ஷன் மட்டும் கட்டாமல் இருந்தாங்க. இந்த வீட்டை பற்றியும் இது ஷூட்டிங் நடந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சுற்றி இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு த ஹவுஸ் ஆஃப் மெட்டி ஒலி. மெட்டி ஒலியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த நாடகத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாடகத்தோட ஷூட்டிங் நடந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கும் போது என்னால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லேயே சின்ன வயசில் ஒரு 9-9 தான் அந்த சீரியல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த டைமில் வெளியே வந்தோன்னா எல்லா வீட்டில் இருந்தும் அம்மி 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 மிதித்து அப்படின்னு அடுத்தடுத்த லைன் பாடிக்கிட்டே இருக்கும். அந்த தெரு ஃபுல்லாக அந்த நாடகத்தை பார்க்காதவங்க யாருமே கிடையாது. இத்தனைக்கும் எனக்கு நாடகத்து மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எனக்கே அந்த நாடகத்தை பற்றி அவ்வளோ தெரியும். அப்போ நாடகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த நாடகம், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்றத நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த இடம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க. குடும்பத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் இல்லை முடிவுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுக்கப்படும். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இப்போ இந்த வீட்டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ மாறினதுக்கும் காரணம் என்னன்னா, ரோடை பெருசாக்கிட்டாங்க, இன்னும் பெருசாக்க போகிறாங்க. இந்த வீடு இன்னும் மாற்றம் அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடு பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த காரைக்குடி அந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் ஆத்தென்டிக்காக ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது.
இங்கே இருக்கிற ஃபோட்டோஸு, இங்கே இருக்கிற அந்த தூணு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இங்கே மெட்டிஒலி மட்டும் கிடையாது, தங்கம்னு ஒரு சீரியல் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த டைமில் இருந்த நிறைய ஹீரோஸோட படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்களாமா, சினிமாக்காரங்க வீடு, மெட்டிஒலி வீடு, தங்கம் நாடகத்தோட வீடு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராத நடிகர்கள் கிடையாது, நடக்காத ஷூட்டு கிடையாது. முக்கியமாக அவங்க சொன்னது, இந்த இடத்துல ஷூட் நடக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் தான் சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்கு. சாப்பாடு பரிமாறுறது மட்டும் கிடையாது, சொல்லப்போனால் இவங்க எல்லாத்தையும் இவங்க வீட்டில் ஒருத்தவங்களாவே அவங்க கவனிச்சிருந்துருக்காங்க. இப்பயும் ஒரு சில பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த நாடகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், சினிமாவை கொஞ்சம் உத்து பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்த நிச்சயமாக மறக்க முடியாது. நீங்கள் நான் பார்த்ததை நீங்களும் கொஞ்சம் கேமராவில் பாருங்கள், நம்ம இதுக்கப்புறம் பேசுவோம். என்னோடய பேர் வந்து கஜலக்ஷ்மி. நான் வந்து இந்த வீட்டோட பெரிய மருமகள் நான் தான். இந்த வீடு வந்து ரொம்ப நாளாக ஷூட்டிங் எடுத்துட்டுருக்காங்க. நான் வந்து 2003 கல்யாணம் இங்கே வந்தேன். அப்போது வந்து மெட்டிஒலி எடுத்துகிட்டு இருந்தாங்க, மலர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 சீரியல் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஆனால் எனக்கு பேர் தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய படம் எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் சாரோடையது, ராமராஜன் சாரோடைய இதெல்லாம் இங்கே நிறைய படம் இங்கே பூஜை போட்டிருக்காங்க, நிறைய படம் எடுத்திருக்காங்க. 2000 வரைக்கும் நிறைய ஆக்ட்ரஸ் யாரெல்லாம் ஃபீல்டில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. அந்த மெமரிலாம் எங்கள் மாமியார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2004க்கு அப்புறமா நான் பார்த்த வரைக்கும் சீரியல் நிறைய எடுத்திருக்காங்க. சரி, அந்த மெட்டிஒலி சீரியல் நடந்தப்போ நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். அப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கிட்டையும் பேசல, நார்மலாக நம்மள மாதிரி தான், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் எல்லாமே பழகுவாங்க. அவர் திருமுருகன் சார்லாம் ரொம்ப நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். அவங்க 5 பேர் நடித்தாங்க இல்லைங்களா, 5 டாட்டர்ஸ் நடித்தாங்க. அவர் டெல்லிக்குமார் சார் வந்தார். எல்லாருமே நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. அதான் இங்கே 5 வருஷம் அப்படின்றது சாதாரண. ஆமாம், எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் அவங்க. நாங்கள் செய்கிற சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க எடுத்துகிட்டு வர சாப்பாடு எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் பழகினாங்க அவங்க எல்லாம். அதான், ஏன்னா 5 வருஷன்றது சாதாரண டைம் கிடையாது. நம்ம அவங்க என்னதான் கொடுத்து நம்ம அந்த இடத்த கொடுத்துருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். ஏன்னா நம்ம வீட்டையே ஒருத்தவங்களுக்கு கொடுத்து நாம் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைமில்? அதாவது நம்ம வீடு டிவியில் வருதுன்னா நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக தானே இருக்கும். பெருமையாக இருக்கும். எல்லாம் கேட்பாங்க, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது உங்கள் வீடா, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த கேமராமேன் சார் வந்து ராஜான்னு ஒருத்தர், அவர் ரொம்ப நல்லா காமிப்பார் வீட்டை, பெரிய வீடு மாதிரி காமிப்பார். நல்லா என்ன சொல்கிறது, அவரோட ஃபோக்கஸிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து போகிற இடத்துல எல்லாமே கேட்பாங்க, உங்கள் வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதே மாதிரி இப்போ பசங்களோட பர்த்டே எல்லாத்துக்குமே நாடகத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. ஆமாம், அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? வசந்த் என் பெரிய குழந்தைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே கூட வந்து விஷ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இப்போ சமீபமாக யாராவது வந்தாங்களா பேச? திருமுருகன் சார் வருவாங்க, இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஆமாம் வந்து பேசிட்டு தான் போவாங்க. ஓகே, ரொம்ப நன்றிம்மா உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உங்களோட பேர், எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க? என் பேர் முரளி, ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்கேன். இந்த மெட்டிஒலி நாடகம் வந்து இங்கே தான் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டப்போ அங்கே போய் யார்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்கள் அந்த ஷூட்டிங் நடந்தப்போ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இன்னும் எல்லாரும் கும்பலாக வருவாங்க, ஷூட்டிங் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இங்கே நிறைய நாடகம், அத்திப்பூக்கள் நாடகம், நிறைய நாடகம் இங்கே எடுத்தாங்க. தங்கம் சீரியல் எல்லாமே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஷூட்டிங் ஏரியா தான். ஏன்னா இது நிறைய, இது கோலங்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஷூட்டிங் எல்லாமே நிறைய ஷூட்டிங் வந்து இங்கே எடுத்துருக்காங்களாம். அப்புறம் எம்ஜிஆர் படம்லாம் கூட இந்த ஆப்போசிட்டில் வந்து இது களத்து மேடுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல எதிர அவங்க எடுப்பாங்க. அந்த சைடு விஜிஎன் வந்து விஜிஎன் ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வந்து வயல்வெளி தான் இங்கே. இது எங்கே எல்லாமே ஷூட்டிங் ஏரியா தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இங்கே தாண்டி வந்து கோவூர்னு சொல்லுவாங்க, ரஜினி படம் அந்த எல்லாமே அங்கே தான் எடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே ஷூட்டிங் ஏரியா தான் சொல்லுவாங்கண்ணா. சரி, இது ஷூட்டிங் நடந்தப்போ அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க எல்லாமே ஆக்டரு. இல்லை, அதுக்கப்புறம் நாடகத்துலேருந்து யாராவது வருவாங்களா? வருவாங்களே. நீ மெட்டிஒலியில் நடிச்ச லீலா சொல்லுவாங்க, அவங்க லீலா அவங்க பேர். அந்த நாடகத்தில் அந்த பேர் அவங்களுக்கு லீலான்னு. அவங்க வந்து இந்த பேக் சைடில் தான் வீடு. அவங்க ஆக்சுவலி வந்து பூ வாங்குவாங்க, எங்களால் வாங்குவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வந்து அர்ஜுன் கோவில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோவில். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் அர்ஜுன் கட்டிருக்காரு ஒரு கோவில் இருக்குது. அர்ஜுன் சார் ஷூட்டிங் நிறைய நடக்கும். இந்த பாத்தியார்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா, அதில் ஒரு எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்களே. மெட்டிஒலி நடக்கும், இங்கே வந்து மெட்டிஒலி நடக்கும்போது இங்கே தான் சமைப்பாங்களாம்.
அது உள்ளே போனீங்களா பார்த்தீங்களா, அங்கே தான் சமைப்பாங்க. அவர் சாப்பாடுலாம் கூட எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம், நல்லா சமைப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த திருமுருகன் சார் இருக்காருல்ல, அவர் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு டைரக்டர் போலவே நடந்துக்க மாட்டார். சகஜமாக எல்லாருக்கையும் சகஜமாக பேசுவார். நீங்கள் அப்போ எனக்கு பூக்கடை இங்கே இருந்துச்சா? அப்போ பூக்கடை வந்து இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கடை கிடையாது, சும்மா தெருவில் பூ வித்துட்டு போவோம். அப்போ பார்ப்போம். ஆனால் இந்த கடை வச்சு கூட இப்போ கொரோனா டைமில் தான் இப்போ ஷூட்டிங் கிடையாது. ஏன்னா அவங்க வயசானவங்க, அதனால வந்து ஷூட்டிங் எடுத்து கிடையாது. ஆனால் அந்த இடமே மாறி போச்சு. ஆமாம், அப்போல்லாம் வந்து சின்ன ஒத்தையடி பாதை போல் தான் இருக்குமா இங்கெல்லாம். ஆனால் எதிரையும் வயல்வெளி, இங்கேயும் வயல்வெளி, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஃப்ளாட்டுங்க வந்து கொஞ்சம் பெருசாகி போச்சு ஏரியா. அந்த நாடகத்துல ஒரே ஒரு போட்டோ நான் ஆமா 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 அது ரெண்டு இடத்துல திட்டு இங்க திட்டு. ஆமா 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 அதெல்லாம் டோட்டலாவே இல்ல. இங்க இந்த பிளாட்லாம் வரும்போது எல்லா வயல்வெளியும் பண்ணிட்டு வீடு கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் சார் கட்டின கோவிலால எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அர்ஜுன் கார்டன் இருக்கு, அர்ஜுன் சார் பிளாட் வேற இருக்காங்க, அந்த மூலையில இருக்கு. வீடு ராசியான வீடுன்னு கூட சொல்றாங்க. ஐயோ, இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டுல ஷூட்டிங் எடுத்தாலே ஹிட் ஆயிடுமா. அது நடிச்சவங்க எல்லாமே ஹிட் ஆயிடுவாங்களாம். இப்போ நெட்டி ஒளியில் நடித்த போஸ் சார் எப்படி, அவர் இப்போ அப்போ நாடகத்தில் நடித்தார், பெரிய ஆள் ஆகிட்டாரு. அது போல் வந்து இந்த வீடு வந்து ரொம்ப ராசி. இந்த உலகத்தை கூட நேரத்தால் போட்டி போடவே முடியாது. ஏன்னா நேரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான சக்தி இருக்குது. அதுக்கு ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது, நம்ம மனசில் இருக்கிற மெமரிஸ். அந்த மாதிரி மெட்டி ஒளி நாடகம் பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி ஒரு பெரிய தாக்கத்தையும் நிறைய ஞாபகத்தையும் கொடுத்துருக்கு. அந்த நாடகத்தோட ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் நண்பர்களுக்கு நன்றி. நான் உங்கள் குரு. பாய். Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.